Taste the Daily. கூலி வேலை செய்து வரும் 3 குழந்தைகளின் தாயிடம் 4 பேர் கொண்ட கும்பல் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண்மதிவாணன். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 3 குழந்தைகளுடைய தாயை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 4 பேர் கொண்ட அந்த கும்பலை இன்னும் கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு எஸ்டேட் ஒன்றில் கூலி வேலை செய்து வரக்கூடிய 3 குழந்தைகளுடைய தாயாக இருக்கக்கூடியவர் 27ஆம் தேதி எஸ்டேட்டில் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்வதற்காக வாழவந்தி என்கிற பகுதி வழியாக நடந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். கீரைக்காடு புதூர் எஸ்டேட் அருகில் வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார், வயது 28, இவர் திருமணமாகி 2 பெண் குழந்தைகளோடு வசித்து வருகிறார். மது போதையில் இவர் 3 தடுப்பு சுவர் மீது அமர்ந்து கொண்டு மது குடித்துக் கொண்டிருந்த போது இவர் பல்வேறு அந்த சம்பவங்கள் வழியாக வந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திலே நல்லமுத்து ஆபாச வார்த்தைகளால் பேசியதாகவும் அதே போன்று அவருடைய சேலையை பிடித்து இழுத்ததாகவும் கூறப்படுகிறது. தாலியை கயற்றி எரிந்ததோடு அவருடைய உடல் மீது மேலே விழுந்து பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் அவர் வேதனையோடு புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தள்ளிவிட்ட பெண் அங்கிருந்து தப்பி வந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு நாள் உன்னை விடமாட்டேன் என்று அவர்கள் துரத்தி இருக்கிறார்கள். இதனால் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நடுக்கத்தோடு பயத்தோடு தனது கணவரிடம் தெரிவித்து 29ஆம் தேதி அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஆத்திரமடைந்த அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வீட்டிற்கு சென்று அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய எஸ்டேட்டிற்கு காப்பி பழம் திருடியதாக புகார் கொடுத்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முத்துக்குமார், நல்லமுத்து இந்த குற்றவாளிகள். அதே நேரத்தில் இந்த 4 பேர் மீது 5 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கக்கூடிய இவர்களை ஏன் இன்னும் பிடிக்கவில்லை என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு காபி எஸ்டேட்டில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு கூட ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் வர முடியவில்லை என்றால் தமிழகத்தில் பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள் எந்த அளவிற்கு அதிகரித்து வருகிறது என்பது மிகப்பெரிய அளவில் துயரத்தை ஆழ்த்தியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே கடந்த 25ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளானது. குறிப்பாக அந்த சம்பவத்தில் இரவு நேரத்திலே சென்ற அவர்கள் அந்த பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை 23ஆம் தேதி இரவு சுமார் 7:20 மணி அளவுக்கு உள்ளே சென்ற திமுக நிர்வாகி ஞானசேகரன் கடுமையான பாலியல் துன்புறுத்தலிலும் பலாத்கார நிகழ்வில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வேண்டி போராடி வருகிறார்கள். இதே போன்று ராமநாதபுரத்திலே பாலியல் வன்கொடுமை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 29ஆம் தேதி மாலை உறவினர் வீட்டிற்கு சென்று ஆட்டோவில் சென்ற 40 வயது மதிக்கத்தக்க பெண் புத்தேந்தல் என்கிற ரயில்வே தண்டவாளம் அருகே இயற்கை உபாதைகளை கழிக்க சென்றபோது மதுபோதையில் இருந்த 4 பேர் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலே யாசகம் பெற்று வந்த 80 வயது மூதாட்டியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அந்த காட்டுப்பகுதியிலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி என்கிற பகுதியில் 27 வயது இளைஞர் ராமன் என்பவர் மனநலம் பாதித்த 65 வயது மதிக்கத்தக்க வெளிமாநில மூதாட்டியை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அதே நேரத்தில் துன்புறுத்தலுக்கு அடுத்து அவரை கொலை செய்திருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாலியல் ரீதியாக மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தனியார் பள்ளி மூலமாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் வன்கொடுமை வழக்கில் அவர் புகார் அளித்திருக்கிறார். ஆண் நண்பர் ஒருவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பைசல்கான் என்கிற நபர்தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கில் சிறுமி பல்வேறு உபாதைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் ஆளாகி இருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. வேலம்பட்டி குமார், மகேஷ், அதே போன்று சிரஞ்சீவி உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து இந்த சிறுமிக்கு கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக அவர்கள் கூறப்படுகிறது. அவர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து பள்ளி நண்பருக்கெல்லாம் பகிர்ந்து தொடர்ந்து அந்த மாணவிக்கு தொடர்ந்து பல்வேறு பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுத்து வருவதாக திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 4 கல்லூரி மாணவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி
கர்ப்பமாக்கிய நபர் கெவின் என்கிற ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொல்லைகள் கொடுக்கப்பட்டு அவர் கர்ப்பமாக்கப்பட்டிருப்பதாக அவர் புகாரில் தெரிவித்திருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்திலே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் என்கிற ஒரு முதியவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே 15 வயது சிறுமி வீடு புகுந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த விமல்ராஜ் என்கிற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே 3ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வரக்கூடிய மாணவியிடம் பாலியல் ரீதியாக தகாத முறையில் நடந்து கொண்ட போதை ஆசாமி பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். திருவள்ளூரில் ஓடும் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் ஒருவர் விசாரணையில் இருக்கிறார். சென்னை வேளச்சேரியில் வீட்டு பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அரசு விடுதி வார்டன் பொன்னையன் என்பவர் சிக்கியிருக்கிறார். இப்படி தமிழகம் முழுவதும், அதாவது இளம் பெண்கள், சிறுமிகள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், பல்கலைக்கழக மாணவிகள், மூதாட்டிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர் கூட என்று பார்க்காமல் பல்வேறு பாலியல் வன்முறை வெறியாட்டங்கள் அரங்கேறி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, தமிழக அரசு, திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுபோன்று பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? ஒரு காப்பி தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாகவே அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் தனது மனக்குமுறலை வேதனையோடு வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.